ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ எல்லாம் குரூப் 2 2A எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. இனி 8 நாட்கள் தான் வந்து இருக்கு. 8 நாட்கள்னாலும் நம்ம ஃபுல்லுமே என்னதான் பண்ண போறோம்? ரிவிஷன் தான் பண்ண போறோம். புதுசா எதுவுமே படிக்க போறது கிடையாது. ஆல்ரெடி படிச்சதை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்றோம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ல நம்ம அப்படியே ரிவிஷன் பண்றோம். ஓகே. ஸோ தேவையில்லாதெல்லாம் நம்ம இந்த டைம்ல படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல் புக் லைனா படிச்சும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அத வச்சு தான் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ ப்ராப்பர் ரிவிஷன் தான் சக்சஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் த சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. நம்ம ரிவிஷனுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டெய்லி நீங்க வந்து ஒவ்வொரு செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 1/2 ஹவர் பக்கம் வந்து செஷன் அட்டெண்ட் பண்றீங்க. ஜெனரல் தமிழ் அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ், மேத்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு செஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இது இந்த ஒரு 8 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாளையிலிருந்து ஃப்ரைடேலிருந்து அடுத்த வாரம் ஃப்ரைடே வரை சாட்டர்டே வரையிலும் கூட நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம் 27th வரையிலுமே நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, டெய்லியும் 3 செஷன் பிளஸ் ஆக்சுவலா 3 செஷனையும் விடவும் நம்ம செஷன் போட போறோம். ஸோ ஜெனரல் தமிழுக்கான ஒரு செஷன், ஜெனரல் ஸ்டடீஸ் அப்புறம் மேத்ஸுக்கான ஒரு செஷன். ஓகேவா? இது ஒவ்வொன்னுக்கு நம்ம 2 2 செஷன் கூட போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கிற டைம பொறுத்து நம்ம அத பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செஷனுமே பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரத்துக்கு மேல இல்லைன்னா 1 1/2 மணி நேரம் கரெக்ட்டா ஷார்ப்பா இருக்கும். ரொம்பவே ஃபாஸ்ட்டா நான் கொஸ்டின் கேட்பேன். அடுத்தடுத்து நீங்க ஆன்சர் சொல்லிட்டு போகணும். இப்போ 5த் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன். அவ்வளோதான். அந்த கொஸ்டின் டாட் முடிக்கிறக்கு ஒரு செகண்ட் மட்டும் தான் டைம். அடுத்ததுக்கான ஆன்சர் நானே சொல்லிருவேன். இல்ல நீங்க சொல்லுவீங்க. லைவ்ல, Zoomல இருக்கும். இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த விஷயம் இந்த பார்ட் மறக்குதுன்னா, நீங்க உடனே போய் அத மட்டும் ரிவிஷன் பண்ணலாம். இப்ப டிபிஎஸ்பில கேட்கிற எந்த ஆர்டிக்கிள் வந்து தொழிலாளர்களும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு எந்த டிபிஎஸ்பி ஆர்டிக்கல்ல சொல்றாங்க? அப்படின்னு நான் கேட்கிறேன். 7த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் வந்த வருஷம் என்னன்னு கேட்கிறேன். ஸோ எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க? ஏதோ ஒரு கேஸ் கேட்கிறேன். அதோட வருஷம் மறக்குதா? ஸோ அப்பவே அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுவேன். மத்த கேஸ்ல உங்களால டக்குன்னு ரிமைண்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பார்ட்ட மட்டுமே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டான ரிவிஷன் செஷன் தான் நம்ம இந்த ஒரு 8 நாட்கள் கண்டக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்க ஆல்ரெடி செஷன் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். 100+ கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டா போயிட்டு இருப்போம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஸ்பீடா ரிவிஷன் போணும். இது வந்து இடையில ஆட் வந்துச்சு. நம்ம YouTubeல சும்மா டெமோக்காக போட்டது தான். ஸோ இந்த மாரி ஃபாஸ்ட்டா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட்க்கு பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிறத நான் அப்படியே ஃபுல்லும் சொல்லிடுவேன். ஸோ நீங்க அப்ப ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, உட்காந்து வைஸ் பிரசிடென்ட் லிஸ்ட், பிரசிடென்ட் லிஸ்ட்லாம் ஒன்ஸ் படிச்சிடுறீங்க. கவர்னர் லிஸ்ட் படிச்சிடுறீங்க. லா கமிஷன் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே படிச்சிடுறீங்க. ஸோ நீங்க கற்றலை விட கேட்டல் இன்பம்ங்கிற மாரி நீங்க படிக்கிறத விட கேட்டு லிசன் பண்ணும்போது உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. அதுவும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத எகைன் கரெக்ட்டா கேட்கும்போது அது சுத்தமாவே உங்களுக்கு மறக்காது. எக்ஸாம்ல இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இத ஃபுல் ஓரல் டிஸ்கஷன் தான். எல்லா சப்ஜெக்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி, சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டேன். என்னன்னா வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் தான். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இப்ப ஸ்கீம்ஸ் கேட்குறாங்களா? ஸோ அந்த மாரி ஸ்கீம்ஸ் இல்ல அவார்ட்ஸ் கேட்குறாங்களா? ஸோ அந்த மாரி அவார்ட்ஸ் இந்த மாரி வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி கொஸ்டின் அண்ட் டெஃபினட்டா தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் இது கிடையாது. ஜெனரல் தமிழுக்கும், மேத்ஸ்க்கும் டெஃபினட்டா ஒரு செஷன் இருக்கும். இப்போ ஒரே 1 1/2 மணி நேரத்துல நம்ம 3யுமே கலந்து பார்ப்போம். பட் இப்ப நம்ம தனித்தனி செஷனா வச்சுக்கலாம். ஏர்லி மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் வேண்டாம். ஒரு 7 to 8 ஒரு செஷன் வச்சுக்கலாம். மதியானம் ஒரு செஷன் வச்சுக்கலாம். ஈவினிங் ஒரு செஷன், நைட் ஒரு செஷன் இந்த மாதிரி நீங்க கன்டினியூவா காதுல கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க இல்ல மேம் நான் இது வேற ஒண்ணு ரிவிஷன் பண்றதுக்கு வச்சிருக்கனே இந்த டைம்லன்னா, நீங்க தாராளமா நீங்க அதுக்கு போலாம். இது வந்து நீங்க என்ன பண்றீங்க 2x ஃபாஸ்ட்ல வச்சுட்டு ஏதோ ஒரு வொர்க் பண்ணும்போது காதுல கேட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ரிவிஷன் பண்றது ஒரு பக்கம் போகும். இங்க நாங்க ரிவிஷன் பண்றது ஒரு பக்கம் போகும். ஸோ டோட்டலா கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணலாம். ஒரு கை சேர்ந்தா ஓசை பண்ண முடியாது. இத்தன ஹியூஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு
கஷ்டம். ஸோ இந்த மாரி டியூவல் 2 முனை நம்ம 2 பக்கமுமே ரிவிஷன் பண்ணும்போது போர்ஷன்ஸ் ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும். மெயின்ஸ்க்கு கூட நம்ம இதே பண்ணிக்கலாம். ஓகே. அத அப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லைவ் செஷன் அண்ட் ரெக்கார்டட் எல்லாமே இருக்கு. எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எப்போ அப்டின்னா, சாட்டர்டேக்குள்ள எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நாளைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இது எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ கிளாஸ் வேணா நீங்க பார்த்துக்கலாம். எந்த டீட்டெயிலா இருந்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. கால் வெயிட்டிங்கா இருந்துச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். இல்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கால் பேசி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. பாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா, கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள்னு எடுத்துட்டோம்னா, அது பிரியாம்பிள் என்ன எப்ப அமெண்ட் பண்ணாங்க? என்னென்ன வேர்ட் சேர்த்தாங்க? பிரியாம்பிள் பத்தி என்ன கோட் சொன்னாங்க? இது எல்லாமே நீங்க படிச்சு ஞாபகத்துல வச்சிருப்பீங்க. அத ஒரு 5 நிமிஷத்துல பிரியாம்பிள முடிச்சிடுறோம். இது ஃபுல்லுமே பை ஆஸ்கிங் கொஸ்டின். அதாவது டிஸ்கஸ் பண்றது. அடுத்தது அதே மாரி டிபிஎஸ்பின்னு எடுத்தா எல்லா ஆர்டிகல் உகாந்தியன் பிரின்சிபல்ஸ், இன்டலெக்சுவல் பிரின்சிபல், சோசியலிஸ்ட் பிரின்சிபல் எல்லாத்தையுமே கட கட கடன்னு நம்ம ஒண்ணு சொல்லிடுறோம். உங்களுக்கு மறக்குது. மத்த ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் பார்ட்ல உங்களுக்கு மறக்குதுன்னா, நீங்க நான் இந்த செஷன் இல்லாத டைம்ல நீங்க போய் என்ன பண்றீங்க? பார்க்குறீங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பாருங்க. ஃபேக்ட் எல்லாமே நம்ம ஒண்ணோட ஒண்ணு லிங்க் பண்ணலாம். இப்போ 7த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கும்போது 7த் பார்ட் என்ன? அந்த பார்ட்ட எடுத்து அமெண்ட்மென்ட் என்ன? ஸோ இந்த மாரி. இப்ப ஏதோ ஒரு பார்ட் 17 என்னன்னா லாங்குவேஜ். அப்போ ஒவ்வொரு அமெண்ட்மென்ட் ஆக்ட்லயும் ஒவ்வொன்னு சேர்த்திருப்பீங்க. சிந்திங்கும்போது 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1967. அப்ப 1967ல என்ன கேஸ் வந்துச்சு? கோலக்நாத் கேஸா? கேஷ்வானந்தா கேஸா? இதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. கேஷ்வானந்தா கேஸ் வரும்போது எந்த தலைவர் இறந்திருப்பாங்க? 1973ங்கும்போது நமக்கு யார் இறந்திருப்பாங்க? பெரியார் இறந்திருப்பாங்க. அதே 1973ங்கும்போது என்ன ப்ராஜெக்ட் வந்திருக்கும்? ப்ராஜெக்ட் டைகர் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி. அப்ப பார்ட் 18 வந்து என்ன சொல்லுது? எமர்ஜென்சியா? இல்ல அது அடிக்கடி எமர்ஜென்சியா அமெண்ட்மென்ட்டான்னு சொல்லி மறக்கும். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பார்ட் 18. அப்ப 18ங்கிற நேம் 18ங்கிற நம்பர் இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் 18, வனவிலங்கு சரணாலயம் 18 இல்லையா? பறவைகள் சரணாலயம் 18ஆவதா எங்க வந்து ஆட் பண்ணாங்க? தனுஷ்கோடி, பூனாரை. ஸோ இந்த மாரி ஒரு நார்மலான ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்ட்ல இன்னொரு நெறைய விஷயத்த லிங்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது. லிங்க் பண்ணி நான் கொஸ்டின் கேட்டேன்னா, உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. ஓகே. ஸோ இந்த ரிவிஷன் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்காக நானே திங்க் பண்ணது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இத அட்டெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.